அன்பார்ந்த தோழர்களே, இன்று வழங்கப்பட்ட 10,000 ரூபாயையும் முதலாவதாக இந்த கலைக்குழுவுக்கு மீண்டும் வழங்குகிறேன் என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த கலை பிரியர்களே, வருகின்ற தமிழ் மக்களே, இந்த நிகழ்விலே பங்கு பெற்று இங்கே எங்கள் வேண்டுகோளை ஏற்று வருகின்றிருக்கிற தமிழக அரசில் மிக முக்கிய பொறுப்பிலே வைத்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா முனைவர் கோவி செழியன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கு பெற்று இறுதியாக சிறப்பாக உரையாற்ற வருகின்றிருக்கிற திராவிட பாரம்பரியத்திலே அவர் தந்தையார் அவர்கள் திராவிட கழகத்திலே தந்தை பெரியாரோடு பயணித்து இன்றைக்கு செந்தலை கௌதம் என்று நாடு முழுக்கும் அறியப்படுகிற ஐயா அவர்கள் இங்கே பாராட்டுவரை வழங்கியிருக்கிறார்கள். அதுபோல இங்கே பல்வேறு நிலையில் இருக்கிற அனைவருக்கும் பாராட்டு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த விருது என்பது இங்கே ஐயா கணேசன் பெயரால் வழங்கப்பட்டதற்கு மிகப்பெரிய பாராட்டை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். 17 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே வீதியிலே சாலையிலே இதை துவக்குகின்ற பொழுது மிக சிறிய அளவிலே துவக்கப்பட்டு அதை மக்கள் கலைவிழா என்று, மக்களுக்கான கலைவிழா என்று கண்டுபிடித்து அந்த சொல்லை உண்டாக்கினார்கள். அப்பொழுது தந்தை பெரியார் அவர்கள் துவங்குகின்ற போது சுயமரியாதை இயக்கத்தை 1920 துவங்குகின்ற பொழுது தனி மனிதராக யாரையும் எதிர்பார்க்காமல் துவங்கி இன்றைக்கு ஒரு மாநிலம் ஆளுகிற திராவிட மாடல் ஆட்சி நடத்துவதற்கு அடிப்படையாக தந்தை பெரியார் வளர்ந்த அந்த கொள்கை எப்படி இருக்கிறதோ அதுபோலத்தான் கணேசன் அவர்கள் துவங்குகின்ற பொழுது சிறிய அளவிலே தன்னை நம்பியே ஆரம்பித்து எங்களையெல்லாம் இங்கே இருக்கிற மோகன் போன்றவர்கள், ஆடியன் சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் இங்கே பல்வேறுபட்ட தோழர்கள் இணைத்து இந்த விழாவை துவங்கி இன்றைக்கு விருட்சமாக வளர்ந்திருக்கிறது. அதற்கு என்ன அடிப்படை காரணம் என்று சொன்னால், இதே காவிரி கரையிலே நான் திருவையாறு பக்கத்தில் எதிர்த்த துறையில் தான் எங்கள் வீடு, எதிர்த்தாப்புல தியாகர பிரம்மா உற்சவம் 177வது ஆண்டு அரசு நடத்துகிற விழா. பல கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து மாவட்ட ஆட்சியர் நடத்துகிறார். செவ்வாய்க்கிழமை விடுமுறை, அரசு விழா, அரசு விடுமுறை. இப்படி நடத்துகிற நிகழ்வு தமிழுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் தெலுங்கு கீர்த்தனை, நமக்கு சம்பந்தமில்லாத மொழியிலே கீர்த்தனை என்ற பெயராலே இன்றைக்கும் பாடிக்கொண்டிருக்கிற ஒரு நிலை. அதிலே தமிழ் பாடிய ஒரே ஒரு காரணத்திற்காக தண்டபாணி தேசிகர் அவர்கள் சித்தி விநாயகனே என்று பாடியதற்காக அதை மேடை தீட்டாகிவிட்டது என்று சொல்லி மீண்டும் ஒருவர் வருகின்ற பொழுது தீட்டு கழித்து நிகழ்வுதான் தஞ்சை திருவையார் நடைபெற்றது. அதைத்தான் கலைஞர் அவர்கள் ஈரோட்டிலே இருந்து கொண்டு ஆசிரியர் தலைவர் தந்தை பெரியாரோடு இருந்த பொழுது மேடை தீட்டாயிடுத்து அப்படின்னு ஒரு தலைப்பில் எழுதினார். அதை கலைஞர் அவர்கள் எழுதினார்கள். அதைத்தான் தந்தை பெரியாரே சென்று பாராட்டிய ஒரு தலைப்பு என்பதை உங்களுக்கு தெரிவித்து, இந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த கலைவிழாவின் அடிப்படை நோக்கம் தமிழர்கள் ரசிக்கிற தமிழருடைய பண்பாட்டை, தமிழுடைய கலையை இதை மீண்டும் புதுப்பித்து கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு ஆடல் பாடல் கலைகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிற நிலையிலே தமிழர்கள் நேசிக்கிற ஒரு கலையை விடிய விடிய பார்த்து கொண்டிருந்த ஒரு காலத்திலே விடிந்துதான் போவார்கள். இந்த நாடு இது போல விழாக்கள் எல்லாம் நம் தமிழர்கள் எல்லாம் வீதியிலே பாய் போட்டு உட்கார்ந்து படுத்து பார்த்த கலை அழிந்து போய்விட்டதே. அதை புதுப்பிப்பதற்கு தான் கணேசன் அவர்கள் இதை துவங்கினார்கள். அதை தொடர்ந்து இதை 18 ஆண்டுகளாக நடத்துவதற்கு அவரே அடிப்படையான காரணமாக இருந்ததால் அவருக்காக விருது கொடுப்பது என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது என்று தெரிவித்துக் கொண்டு, இந்த பாராட்டு நிகழ்ச்சியிலே நானும் அந்த அமைப்பிலை சேர்ந்த புரவலராக இருக்கிறவன் நான். இதை விட இன்னொரு கொடுத்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, கொடுத்த தோழர்களுக்கு நன்றி பாராட்டி, அனைத்து இசை கலைஞர்கள் ரசிக்க வந்திருக்கிற எத்தனை மணி நேரம் கலையாமல் பார்த்து கொண்டு
உணவு வருந்தி இங்கே இருக்கிற உங்களுக்கும் எனது நன்றியை பாராட்டை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வாழ்க கணேசன் புகழ். 18 ஆண்டுகளாக நன்றிக்குரியவராக இருந்தவர் இப்போது 19வது முறையாகவும் நன்றிக்குரியவராகிவிட்டார். நன்றி ஐயா. இப்போது உங்கள் முன்னால் நம் இனத்தின் ஒரு இளங்குருத்து ச. கிருத்திகா, மகளிர் கல்லூரி, கும்பகோணம். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மறுக்கண் வணக்கங்களை கூறி உரையை தொடங்குகின்றேன். கொடுத்ததோ ஓர் தலைப்பு, வந்ததோ எனக்கோர் அழைப்பு, பேச வேண்டியதோ என்னுடைய பொறுப்பு. இங்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெரியார் ஒரு தொலைநோக்காளர். அடடா, என்ன பெரியார் ஒரு தொலைநோக்காளர்! எண்ணியதை சொல்லியவர், சொல்லியதை எழுதியவர், எழுதியதை மட்டுமே வாழ்ந்து காட்டியவர் இந்த உலகினுடைய மாபெரும் எடுத்துக்காட்டு தந்தை பெரியார். ஐயா, அப்படி என்ன தொலைநோக்கு பார்வையை வைத்திருந்தார் பெரியார்? நீ வேறா நான் வேறா, என்ன நீ வேறா நான் வேறா, அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டவர் தான் ஈவேரா. சாதி என்னும் மனநோயாளிகளுக்கு மருந்தளித்தவர், கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களின் மனதில் மூட நம்பிக்கைகளை விதைத்தவர்களுக்கும் தீட்டு கற்பு புனிதம் என்றவர்களுக்கும் சாட்டையடி கொடுத்தவர் தந்தை பெரியார். பெண் என்ன வெறும் பிள்ளை பெற்று தரும் இயந்திரமா? உன் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது உன் கற்பு என்றால் அந்த கற்பப்பையை கத்தரித்து எரிந்துவிடு என்றவர் பெரியார். ஒருவன் தன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறானோ முதலில் எல்லோரிடமும் தான் அப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதுவே ஒழுக்கம் என்றார் பெரியார். ஆரிய கோட்பாட்டை உடைத்தெறிந்து தமிழத்தை மறுபடியும் அறிவியல் பாதைக்கு கொண்டு வந்து நிறுத்தியவர் தந்தை பெரியார். கடவுளை மற மனிதனை நினை என மனிதத்தை மக்களின் மனதில் நினைக்க செய்தவர் தந்தை பெரியார். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான், அதை பகுத்தறிவித்தவன் இந்த கிழவனாவான் என்றார். இவரின் தொலைநோக்கு பார்வை பெண்ணுரிமைக்கு முன்னுரை எழுதி, எப்படி பெண்ணுரிமைக்கு முன்னுரை எழுதி பெண்ணடிமைக்கு முடிவுரை எழுதியது. மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்ற அரிய உண்மையை தனது தொலைநோக்கு பார்வையால் இந்த உலகிற்கு உயர்த்தி காட்டியவர். ஐயா பெரியார் வெறும் சுய சிந்தனையாளர் மட்டுமல்ல, அவர் சுதந்திர சிந்தனையாளர், தொலைநோக்காளர். அவர் போகாத இடங்கள் இல்லை, அவர் தொடாத துறைகள் இல்லை. முழுக்க முழுக்க மானுடத்தை பற்றி மட்டுமே சிந்தித்த தலைவர் ஒருவர் உலகில் உண்டென்றால் அது பெரியார் ஒருவர் தான். மானுடம் மானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு தனது வாழ்நாளை செலவழித்தவர் அவர். இயந்திரங்களின் யுகம் தொடங்கிய 20ஆம் நூற்றாண்டில் அவர் பொது வாழ்வுக்கு வந்தார். முதலாம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், தொழிற் புரட்சி. எப்படி முதலாம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், தொழிற் புரட்சி ஆகியவற்றை கண்டும் கேட்டும் அனுபவித்தும் வந்த காலத்தில் பழம்பெருமை பேசிய இந்த நாட்டில் பகுத்தறிவை பேசியவர், பரப்பியவர், உலகம் கண்ட மாற்றங்களை தனது தொலைநோக்கு பார்வையால் இதழ்களில் வெளியிட்டவர். அப்படி என்ன மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது இவரின் தொலைநோக்கு பார்வை? அவர் ஆங்கிலம் படித்தவரில்லை, ஆனாலும் ஆங்கிலத்தை படியுங்கள் என்றார். அது அந்த காலகட்டத்தின் அறிவு மொழி என்பதை உணர்ந்திருந்தார். மனித வாழ்வுக்கான வசதிகளை அளித்த இயந்திரங்கள் அப்போதுதான் இந்தியா போன்ற பின்தங்கிய நாடுகளுக்கு வர தொடங்கின. மனித அறிவின் கொடை வழங்கிய பொறிகளை பற்றி தனது பிரச்சாரத்தின் போது எடுத்து பேசுவார். பதில் சொல்ல கூட பழகாதவர்களுக்கு, எப்படி பதில் சொல்ல கூட பழகாதவர்களுக்கு கேள்வி கேட்க கற்றுத்தந்த தொலைநோக்காளர். மூட நம்பிக்கைக்கு முடிவுரை எழுத நினைத்த முன்னுரையவர். நீ பெரியார் என்று தெரியும், எப்படி தந்தையானாய்? என்ன நீ பெரியார் என்று தெரியும், எப்படி தந்தையானாய்? இன்று வரை தமிழக பிள்ளைகளுக்கு சாதி குறியீடின்றி பெயர் சூட்டுகிறாயே, நீ தந்தை பெரியார் தான். அன்று நீ கையில் தாரெடுத்ததால் தான் இன்று தமிழ் தேசியம் பேச முடிகிறது. பகுத்தறிவு பகலவா, இன்னும் பலர் அறியாமலேத்தான் இருக்கிறார்கள். உன் தொலைநோக்கு பார்வை ஆண்டவனை எதிர்க்கவில்லை, ஆதிக்கத்தை தான் எதிர்த்தது என்பதை. என்ன உன் தொலைநோக்கு பார்வை ஆண்டவனை எதிர்க்கவில்லை, ஆதிக்கத்தை தான் எதிர்த்தது என்பதை தந்தை பெரியாரை பற்றி நினைக்கும் பொழுது ஒரு 4 வரிகள் எனக்கு பாடலாக வந்தது. தேன்
எங்கள் பெரியார் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற தலைவரே என யாரோடும் எவரோடும் எந்நேரமும் ஒப்பிட முடியாத ஒரே தலைவர் உலகில் வாழ்ந்தார் என்றால் அது பெரியார் ஒருவர் மட்டும்தான். பெரியார் தனது தொலைநோக்கு பார்வையை இரண்டாக பிரித்தார். ஒன்று அடிப்படை தேவை, மற்றொன்று அகற்றப்பட வேண்டியவை. அடிப்படை தேவை என்ன? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு. எப்படி? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கூறிய அந்த காலத்திலே பெண் கல்வி வேண்டும், பெண்ணுரிமை வேண்டும், சொத்துரிமை வேண்டும், அரசு பணி வேண்டும் என்று கேட்ட ஒரே தொலைநோக்காளர். அகற்றப்பட வேண்டியவை குழந்தை திருமணம், கைவை வாழ்வு போன்ற அசுத்தங்களை அகற்றியது அவரின் தொலைநோக்கு பார்வை. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் எனும் வள்ளுவர் வாய்மொழியை நன்குணர்ந்தவர் பெரியார். ஒழுக்கம் என்பதும் கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டும் என்றில்லாமல் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது என்பதே அவர் கருத்து. பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்றெழுது என்று பாரதி எழுதியதை நிகழ்த்தி காட்டிய தொலைநோக்காளர் தந்தை பெரியார். இன்னைக்கு பெரியார் எல்லாருக்கும் எப்படி தெரியும்? பெரியார் யாரு? தமிழ காட்டு மிராண்டி பாஷன்னு சொன்னவரு. ஐயா, அவர் ஏன் தமிழ காட்டு மிராண்டி பாஷன்னு சொன்னாரு? நீ சமஸ்கிருதத்தை தேவ பாஷன்னு சொல்லி தமிழ நீச பாஷன்னு சொன்னீனா நான் தமிழ காட்டு மிராண்டி பாஷன்னு சொல்லுவேன். அது காரணம் என்ன? நாகரிகமே வளராத காட்டு மிராண்டிகளாய் மனிதர்கள் வாழ்ந்த காலத்திலே தோன்றிய மொழி தமிழ் மொழி. அதனால் தமிழை காட்டு மிராண்டி பாஷன்னாரு. இன்னைக்கு அதோட அர்த்தம் தெரியாம அவரை குறைவா பேசுறோம். ஆனா பெரியார் சொன்னதோட உண்மையான அர்த்தம் இதான். நமக்கு வாழ்வு தந்தவரை வாழ்த்த வயதில்லை. அதனால் என் மனம் தாழ்ந்து சிரம் தாழாமல் வணங்குகிறேன். ஏன் சிரம் தாழாமல் வணங்குகிறேன்? ஏனென்றால் பெண்களின் சிரம் எங்கேயும் தாழ்ந்து விடக் கூடாது என்பதுதான் அவரின் ஒரே கருத்து. அதனால் எனக்கு வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.